வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு ஆரோக்கியமான டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஓட்ஸ் பொங்கல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. இந்த ஓட்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொழப்பு தன்மை உடையது. அதனாலே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஓட்ஸ் பிடிக்காது. ஆனால் அந்த கொழப்பு தன்மை இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பொங்கல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோங்க. உண்மையிலே டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓட்ஸை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இட்லி, தோசை, அடைன்னு நிறைய ரெசிபி போட்டிருக்கேன், கஞ்சி அப்படின்னு. அந்த ரெசிபி லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த ஓட்ஸ் பொங்கல் எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கோம். இப்போ பொங்கல் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு குக்கரில் சேர்த்து இதை வந்து நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கும். ரொம்ப செவர விட்டுறாதீங்க, லைட்டாக வறுப்பட்டு வந்தால் போதும். அது நல்லா கமகமன் வாசனை வரும், அது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டோம்னா போதும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு வறுத்துக்குங்க. அப்போ தான் எல்லா பருப்பும் நல்லா ஒத்தாப்பில் வறுப்பட்டு வரும். இப்போ பருப்பு பார்த்திங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிருக்கேன். திரும்பவும் அதே குக்கரில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். இதில் ஒரு 2 கப் அளவுக்கு ஓட்ஸ் சேர்த்துருக்கேன். நான் வந்து இன்ஸ்டன்ட் ஓட்ஸ் தான் சேர்த்துருக்கேன் இன்றைக்கி. இதை சேர்த்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வறுத்து விடுங்க. நம்ம இந்த வறுத்து விட்டு செய்கிறப்ப தான் பார்த்திங்கன்னா அதில் உள்ள கொழப்பு தன்மை இல்லாமல் பொங்கல் நமக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும். நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வறுத்து விட்டுக்குங்க. அதுக்கிடையில் பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து வச்ச பருப்பை கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு அரை கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, 2 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும் தண்ணி, இந்த அளவு வச்சே செய்யுங்க. இப்போ இந்த பொங்கலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நல்லா இது ஒரு கொதி வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறம் குக்கர் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்குவோம். குக்கர் மூடி போட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா விசில் போட்டுட்டு அடுப்பை வந்து ஃபுல்லாக சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிங்கன்னா போதும். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு விசில் வச்சிங்கன்னா போதும். இது வந்து ரொம்ப நாள் நம்ம மற்ற பொங்கல் மாதிரி வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் வேக வச்சாலே நல்லா அருமையாக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், பொங்கல் நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். நல்லா லைட்டாக இதை மசிச்சு விட்டுக்குவோம். நம்ம நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. அடுப்பை கண்டிப்பாக சிம்மில் வச்சு வேக வைங்க. அப்போ தான் பொங்கல் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரும் உங்களுக்கு. இப்போ நல்லா இதை மசிச்சு விட்டுக்கிறேன். தண்ணியோட அளவும் பார்த்திங்கன்னா கரெக்டான பக்குவத்தோடு இருக்குது. இந்த அளவு வச்சு செஞ்சிங்கனாலே போதும். இப்போ பொங்கலுக்கு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் தாளிப்பு பேன் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து உங்கள் விருப்பம்தான், எந்த அளவு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. இப்போ ஒரு 10 முந்திரி பருப்பை சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்குவோம். முந்திரி பருப்பு ஒரு பாதி அளவு நிறம் மாறினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகு இடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பொடுசாக நறுக்கின இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருவோம். இப்போ எல்லாம் நல்லா இந்த அளவு பொரிஞ்சதுக்கு அப்புறம் இதில் ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம பொங்கலில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கும். உங்களுக்கு விருப்பம்னா இன்னும் கொஞ்சம் கூட நெய் சேர்த்துக்கலாம் நீங்கள். இல்லைன்னா இந்த 2 டேபிள் ஸ்பூன் நெய்யே போதுமான அளவாக இருக்கும். நல்லா ஒத்தாப்பில் கலந்து விட்டுருங்க. அவ்வளோதான், பொங்கல் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அருமையாக ரெடியாக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்ல சூடான பொங்கல் கூட சட்னி சாம்பார் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் டிஃபன் ரெசிபி பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய போட்டிருக்கேன், அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இந்த பொங்கல் ரெசிபியும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.